Namaste children, welcome to science class. So in last class up to which topic we finished? Gauge pressure and absolute pressure na enna paathom, then Pascal's law paathoma, apra applications of Pascal's law na enna paathom, adula hydraulic lift, hydraulic press abingiradhu paathom. So now we are going to see about the topic density. So density அப்படினு சொல்லும்போது தமிழ்ல மீனிங் என்னன்னா அடர்த்தி அப்படினு சொல்றாங்க. So here they gave the one activity, that is இங்கே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாங்கம்மா. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாங்க. ஒன் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் அண்ட் அனதர் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபில்டு வித் கெரோசின். ஸோ ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு ஈக்குவல் அமௌண்ட்டில் ஃபில் பண்ணிவிட்டு வெய் பேலன்ஸ் யூஸ் பண்ணி அதோட வெயிட்டை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது வாட்டர் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ்கோட வெயிட் வந்து அதிக அளவில் இருக்குது கெரோசினை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது மீட்டர் க்யூப் அப்படின்னு வரும். யூனிட் வால்யூம்ங்கும்போது என்னமா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போ யூனிட் மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, கவனிங்க. அதாவது டென்சிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Take 2 identical flasks and fill one flask with water 250 centimeter cube. அதாவது அதோட அளவு, அந்த ஃப்ளாஸ்கோட அளவு மார்க். அண்ட் அதர் வித் கெரோசின், இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்துட்டு கெரோசின் ஃபில் பண்ணுறாங்க. அதே டு த சேம் 250 சென்டிமீட்டர் க்யூப் மார்க். மெஷர் தெம் இன் எ பேலன்ஸ், வெய் பேலன்ஸில் வச்சு மெஷர் பண்ணும்போது த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் வில் பி ஹெவியர் தேன் த ஒன் ஃபில்டு வித் த கெரோசின். அதாவது வாட்டர் ஃபில் பண்ண ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது கெரோசின் ஃபில் பண்ண ஃப்ளாஸ்க்கை விட. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா த ஆன்சர் இஸ் இன் ஃபைண்டிங் த மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த kerosene, mass per unit volume of kerosene and water in respective flask. அந்தந்த ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கக்கூடிய mass per unit volume of the water, kerosene அதோட வெயிட்டை பொறுத்து, டென்சிட்டியை பொறுத்து இந்த ஹெவியர் லைட்டர்னு வருது. இந்த டயக்ராமை பாருங்கள். ஃப்ளாஸ்க் மொத்தமாக சொல்கிறாங்க 250 மில்லிலிட்டர், இல்லை கிராம்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் 250 மில்லிலிட்டர். இங்கே பாருங்கள் 280 கிராம், இங்கே 330 கிராம். அதாவது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் டென்சிட்டி பெட்டர், அதாவது டென்சிட்டியை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா எதை எடுத்துக்கிறாங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் டென்சிட்டி பெட்டர் லெட் அஸ் அஸ்யூம் தட் த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் பி 80 கிராமா. மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க், அந்த வெறும் ஃப்ளாஸ்கோட மாஸ் மட்டும் எவ்வளோ இருக்கா, 80 கிராம் இருக்குது. ஸோ த மாஸ் ஆஃப் ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் இஸ் 330 கிராம். அந்த மாஸ் ஃபில் பண்ண, வாட்டர் ஃபில் பண்ண ஃப்ளாஸ்கோட மாஸ் எவ்வளோ இருக்குது, மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டரோடு சேர்ந்து ஃபில் பண்ண அந்த ஃப்ளாஸ்கோட அளவு எவ்வளோ, 330 கிராம். அண்ட் த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் கெரோசின் இஸ் 280 கிராம். மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் கெரோசின் ஃபில் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஃப்ளாஸ்கோட மாஸ் எவ்வளோ, 280 கிராம். வாட்டர் ஃபில் பண்ண ஃப்ளாஸ்கோட மாஸ் வந்து 330 கிராம். ஸோ த மாஸ் ஆஃப் வாட்டர் ஒன்லி இஸ் 250 கிராம் அண்ட் கெரோசின் ஒன்லி இஸ் 200 கிராம். அதாவது இந்த 280, 330 அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா -80. ஸோ 80யை மைனஸ் பண்ணிட்டா 280 - 80 பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 200. அதே மாதிரி 330 - 80 பண்ணிட்டா 250. புரியுதுங்களா? ஸோ அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் வாட்டர் ஒன்லி இஸ் 250 கிராம், கெரோசின் ஒன்லி இஸ் 200 கிராம். இப்போ மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர், இஸ் 250 per 250 சென்டிமீட்டர். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஓவரால் இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, 250 சென்டிமீட்டர் க்யூப் தானே எடுத்துக்கிறாங்க. 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் ஃபில் 1 ஃப்ளாஸ்க் வித் வாட்டர் 250 சென்டிமீட்டர் க்யூப். அதாவது வால்யூமை சொல்கிறாங்க. 250 சென்டிமீட்டர் க்யூபுங்கிறது அந்த வால்யூம் அளவுக்கு ஃபில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ 250 / 250 என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சரு, 1 கிராம். ஸோ திஸ் இஸ் 1 கிராம் per சென்டிமீட்டர் க்யூப். ஏன்னா இது வந்து பெர் மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ மாஸோட யூனிட் வந்து ஜி, கிராமில் சொல்கிறாங்க, அதாவது சிஜிஎஸ் சிஸ்டமில். நெக்ஸ்ட்டு வால்யூம் வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் சொல்கிறாங்க.
அடுத்தது மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் கெரோசின், அது எவ்வளோ நமக்கு தெரியும், 200. ஸோ 200 கிராம் டிவைடட் பை 250 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0.8 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குதுங்க, த ரிசல்ட் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அண்ட் 0.8 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் ஆர் த டென்சிட்டிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கெரோசின். புரியுதுங்களா? இது வந்து ஸ்மாலஸ்ட், அதாவது வாட்டருக்கு வந்துட்டு 1 கிராமில் சொல்கிறாங்க, 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அதோட டென்சிட்டி. கெரோசின் வந்து 0.8 கிராம் சென்டிமீட்டர் க்யூப் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. The density of a substance is the mass per unit volume of the given substance. அப்போ density எப்படி definition கேட்டால், therefore the density of a substance is the mass per unit volume of a given substance. Substanceனால் இங்கே கொடுக்கப்பட்ட kerosene and water தான் given substance. அப்போ density அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, mass per unit volume of a given substance. So the SI unit of density is கிலோகிராம் பர் மீட்டர். இங்கே கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ எஸ்ஐ யூனிட்டில் இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம், மேலே சொல்கிறது வந்து சிஜிஎஸ் யூனிட், இந்த கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூபுங்கிறது சிஜிஎஸ் யூனிட். அப்போ எஸ்ஐ யூனிட்டில் சொன்னோம் அப்படின்னா கிலோகிராம், மாசு வந்து எப்போவுமே கிலோகிராமில் தான் சொல்லுவாங்க, கிலோகிராம் பர், அதே மாதிரி மீட்டர் லென்த்தை வந்துட்டு மீட்டரில் சொல்லுவாங்க, கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப், ஆல்சோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபிக். த சிம்பிள் ஃபார் டென்சிட்டி இஸ் ரோ. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வரைக்கும் என்னென்னு டென்சிட்டினா என்னென்னு தெரிஞ்சிச்சிங்களா? 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாங்க, அந்த ஃப்ளாஸ்கோட வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 250 ml பிடிக்குது. ரெண்டுத்துலையும் ஒன்றில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறாங்க, இன்னொன்று வந்து கெரோசின் எடுத்துக்கிறாங்க. வெய் பேலன்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டையும் மெஷர் பண்ணும்போது வாட்டரோட டென்சிட்டி, வாட்டரோட அளவு வந்து அங்கே அதிக அளவில் இருக்குது, அதாவது ஹெவியராக இருக்குது, அந்த மாஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப் கெரோசின் அண்ட் மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க அடுத்தது, அதாவது அந்த ஹோல் அந்த வெயிட்டை மெஷர் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிதுன்னா வாட்டருக்கு 330 கிராம் கிடச்சிருக்குது. வாட்டர் ஃபில் பண்ண ஃப்ளாஸ்கோட மெஷர்மெண்ட் மாஸ் வந்து 330 கிராம் கிடச்சிருக்கு. அடுத்தது கெரோசின் ஃபில் பண்ண ஃப்ளாஸ்கோட மாஸ் வந்து 280 கிராம் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஒரிஜினல் அந்த ஃப்ளாஸ்கோட மாஸ்க் வித்தவுட் எதுவுமே இல்லாமல் எம்டி ஃப்ளாஸ்கோட மாஸ் வந்து எவ்வளோனா 80 கிராம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 280 மைனஸ் 80 கிராமை மைனஸ் பண்ணோன்னா we get 200 கிராம். அப்போ மாஸ் ஆஃப் கெரோசின் எவ்வளோ 200 கிராம், மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ 250. இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மாஸ் பர் யூனிட் வால்யூம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அதில் ஆல்ரெடி நமக்கு அந்த வால்யூம் என்னன்னு மேலே கொடுத்துட்டாங்க 250 சென்டிமீட்டர் க்யூப்னு. ஸோ அப்போ அதை 250 பை 250 சென்டிமீட்டர் க்யூப் பண்ணும்போது we get 1 கிராம் per சென்டிமீட்டர் க்யூப் ஃபார் வாட்டர். அதே மாதிரி கெரோசினுக்கு 200 கிராம் டிவைட் பை 250 கிராம் சென்டிமீட்டர் க்யூப் பண்ணும்போது we get the answer 0.8 கிராம். அப்போ இந்த ரிசல்ட் கடைசி என்ன கிடைக்குது, 1 கிராம் per சென்டிமீட்டர் க்யூப் ஃபார் வாட்டர் அண்ட் 0.8 கிராம் per சென்டிமீட்டர் க்யூப் ஃபார் டென்சிட்டி. இங்கே பேர் போட்டுக்கோங்க, பேர் போடாமல் இருக்காங்க, பேர் போட்டுக்கோங்க. 0.8 கிராம் per சென்டிமீட்டர் க்யூப் ஆர் த டென்சிட்டிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கெரோசின் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் அ கிவன் சப்ஸ்டன்ஸ். எஸ்ஐ யூனிட்டில் சொல்லணும்னா டென்சிட்டியோட யூனிட் என்னென்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூபிக், கிலோகிராம் பர் மீட்டர் கியூபிக் ஆர் ஆல்சோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபிக்கும் சொல்லலாம், அதாவது சிஜிஎஸில். த சிம்பிள் ஃபார் டென்சிட்டி இஸ் ரோ. அடுத்தது ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், ரிலேட்டிவ் ரிலேஷன்னா என்னது, அதாவது ஹியர் ரிலேட்டிவ் மீன்ஸ் கம்பேர் த டூ. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கெரோசின் அண்ட் வாட்டரோட டென்சிட்டி என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி வெவ்வேறு பொருட்கள், அதாவது வேறு வேறு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒரு நிலையாக இருக்கக்கூடிய டென்சிட்டியோட கம்பேர் பண்ணுறது. இங்கே நிலையாக இருக்கக்கூடியதுன்னா வாட்டர் டென்சிட்டி தான் நிலையாக இருக்கக்கூடியது. அது வந்து என்னென்னா 4 டிகிரி செல்சியஸில் 4 டிகிரி செல்சியஸில் மாஸ் ஆஃப் வாட்டர் இல்லை வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து ரிமைன் சேமாக இருக்குது. ஸோ வி கேன், அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வாட்டரோட எந்த ஒரு லிக்விட், இப்போ நம்ம கெரோசின் எடுத்துக்கலாம், இல்லை கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை கிளிசரின் எடுத்துக்கலாம், இல்லை எந்த ஒரு லிக்விடு இல்லை ஃப்ளூயிட் எது வேணாலும் எடுத்துகிட்டு வி ஹாவ் டு கம்பேர் வித் வாட்டர். அதை தான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துடலாம். we can compare the densities of two substances. நம்ம என்ன பண்ண போகிறோம், compare the
டூ சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டிஸை கம்பேர் பண்ண போகிறோம் பை ஃபைண்டிங் தேர் மாசஸ். அதோட மாசஸ் வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஜென்ரலி டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் கம்பேர்ட் வித் ஜென்ரலாக டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வித் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். ஜென்ரலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு லிக்விடோ ஃப்ளூயிடோ அதோட டென்சிட்டியை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். பிகாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் தட் டெம்பரேச்சர் இஸ், அந்த டெம்பரேச்சரில் தான் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கான், 1 கிராம் per centimeter cube இருக்கான். டென்சிட்டி ஆஃப் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி கேன் கம்பேர் த டென்சிட்டிஸ் ஆஃப் 2 சப்ஸ்டன்ஸை டென்சிட்டியை கம்பேர் பண்ணணும்னா பை ஃபைண்டிங் தேர் மாசஸ். அது மாசஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பட் ஜென்ரலி டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸை எதோட கம்பேர் பண்ணுறாங்களா, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸில் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸில் தான் வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குமா, 1 கிராம் per centimeter cube இருக்கும். ஸோ இப்போ டென்சிட்டி ஆஃப் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் with respect to the density of water at 4 degree Celsius is called a relative density. அப்போ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கம்மா, so water at 4 degree Celsius is called the relative density. Thus the relative density, அப்போ இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. Thus the relative density of a substance is denoted as a ratio of density of a substance to the density of water at 4 degree Celsius. அதான் கம்பேர் பண்ணுறதுனா ரேஷியோ போடுவாங்க. மேத்தமேட்டிக்கலி இது எழுதணும். ரிலேட்டிவ் டென்சிட்டி RD ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ டென்சிட்டியை கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறாங்க. எதோட அதை கம்பேர் பண்ணுறாங்க, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை கம்பேர் பண்ணணுமோ, எதை கண்டுபிடிக்கணுமோ அந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸோட ரிலேட் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணி அப்போ அதோட மாஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, தஸ் இதை மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் to density of water at 4 degree Celsius, because at that 4 degree Celsius only the density of water is 1 gram per centimeter cube. So அப்போ relative density equal to என்ன எழுதுறாங்க, density of substance divided by density of water at 4 degree Celsius. இப்போ density அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி தெரியும் mass per unit volume சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது அப்போ we know that density equal to mass by volume. அப்போ relative density எப்படி எழுதுறாங்க, therefore இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டினா என்னது, டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது டென்சிட்டி ரோஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது, இந்த டென்சிட்டிக்கும் இந்த டென்சிட்டிக்கும் பதிலாக இந்த இடத்துல மாஸ் பை வால்யூம். அப்போ என்ன சொல்லலாம், மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி மாஸ் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாட்டர். இந்த டென்சிட்டிக்கு பதிலாக அப்படி எழுதுகிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுதான் இங்கே இருக்குது. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அதாவது நான் இப்போ எழுதுனீங்களா, மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி மாஸ் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாட்டர். சின்ஸ் வால்யூம் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 250 மில்லியன் லிட்டர், அதாவது சென்டிமீட்டர் கியூப், 250 சென்டிமீட்டர் கியூப்னு பார்த்தோம் இல்லைங்களா ஆல்ரெடி ஆக்டிவிட்டியில். அதே தான். ஸோ சின்ஸ் த வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் வால்யூம் ஆஃப் வாட்டரும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எதை மட்டும் எடுத்துக்கலாம், மாஸ் ஆஃப் த சர்டைன் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா வால்யூம் வந்து சேமாக தானே இருக்கும் ரெண்டுக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த ஈக்குவேஷனை அப்படியே, ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சர்டைன் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர். இப்போ இந்த மாஸ் இப்போ மேலே கண்டுபிடிச்ச அந்த மாஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get the answer. ஸோ அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், thus the ratio of the mass of given volume of a substance to the mass of an equal volume of water at 4 degree Celsius also denotes the relative density. ஸோ ஆல்ரெடி மேலே ஒரு ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்த்தோம் இல்லைங்களா 2 மார்க்கில். ஏன்னா the relative density of a substance is defined as the ratio of density of the substance to the density of the water at 4 degree Celsius பார்த்தோமா. அப்போ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, thus the ratio of the mass of given volume of a substance to the
mass of an equal volume of water at 4 degrees Celsius also denotes the relative density. அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ அப்போ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா பிக்னோமீட்டர். அந்த பிக்னோமீட்டருங்கிறது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா டென்சிட்டி பாட்டில். அதாவது அந்த பாட்டிலில் வந்துட்டு எவ்வளோ வாட்டரை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரும், வாட்டர் இல்லை எனி ஃப்ளூயிடை நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரோமா, அந்த ஃப்ளூயிடுக்கு மேலே வந்துட்டு ஒரு கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டாப்பர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாப்பரில் ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கும். அந்த நம்ம தண்ணி அந்த நான் உங்களுக்கு காட்டுற அந்த பிக்னோமீட்டர் எப்படி இருக்கும்னு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டாப்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் அந்த டயக்ராம் காட்டுறேன். இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு, மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம டாபிக். ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன, பிக்னோமீட்டர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது டென்சிட்டி பாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டாப்பர் இருக்குமா, கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டாப்பர். அந்த ஸ்டாப்பரில் வந்து என்ன இருக்குன்னா, மேலே ஒரு ஃபைன் ஹோல், சின்னதாக ஹோல் இருக்கும், ஃபைன் ஹோல் த்ரூ இட், அது வழியே ஃபைன் ஹோல் இருக்கும். த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹோல் இஸ், அந்த ஹோலோட வேலை என்ன அப்படின்னா, இன் எ ஸ்டாப்பர் இஸ் தட் வென் எ பாட்டில் இஸ் ஃபில்டு வித் எனி ஃப்ளூயிட், அதாவது ஏதோ ஒரு லிக்விடை வந்து அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாப்பர் இஸ் இன்சர்ட்டட், அந்த ஸ்டாப்பரை கொண்டு போய் அதில் இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இன்சர்ட் பண்ணோன்னே எக்ஸஸ் லிக்விட், அதாவது அதிகமான லிக்விட் என்னவாயிரும், அந்த ஹோல்ஸ் வழியாக ரைசஸ், எக்ஸஸ் லிக்விட் ரைசஸ் த்ரூ த ஹோல் அண்ட் ரன்ஸ் டவுன் அவுட் சைட் த பாட்டில். தானாகவே அந்த ஹோல்லேருந்து வெளியில் வந்துடும். தண்ணி ஃபில் பண்ண தண்ணி, எல்லா தண்ணியும் கிடையாது, எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை மட்டும்தான் அது வெளியில், அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும்தான் அது அந்த ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுது. பை திஸ் வே பாட்டில் வில் ஆல்வேஸ் கண்டைன் த சேம் வால்யூம். ஸோ அப்போ இதன் மூலமாக அந்த பாட்டில் வந்து எப்போவுமே என்ன காட்டும், சேம் வால்யூமில் தான் இருக்கும். வாட் எவர் த லிக்விட் இஸ் ஃபில்டு, எந்த லிக்விடை ஃபில் பண்ணாலும் அதோட வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கும். ப்ரொவைடட் த டெம்பரேச்சர் ஆல்சோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். Thus the density of a given volume of a substance to the density of the equal volume of reference substance is called relative density or specific gravity of the given substance. Relative density na inge ஒரு definition கொடுத்திருக்காங்க பாருங்க. Thus இப்போ இது புரிஞ்சிச்சா என்னன்னு, அதாவது ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பிக்னோமீட்டர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது டென்சிட்டி பாட்டில் சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டாப்பர் இருக்குமா, அந்த பிக்னோமீட்டரில் வந்து எந்த ஃப்ளூயிட் வேணாலும், அந்த எந்த லிக்விட் வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டாப்பர் போட்டோன்னா அந்த ஸ்டாப்பரில் ஒரு ஃபைன் சின்னதாக ஒரு ஹோல் இருக்குமா. அப்போ அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், அந்த பிக்னோமீட்டருக்குள்ளே தண்ணி நிறையா ஊற்றினா கூட அந்த ஸ்டாப்பரை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டாப்பரில் இருக்கக்கூடிய ஹோல் வழியாக அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்னவாயிருமா, வெளியேறுமா. அப்போது அந்த வால்யூம் ஆஃப் வாட்டரோ வால்யூம் ஆஃப் எனி லிக்விட் வந்து எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். அட் சேம் டெம்பரேச்சர், அதோட டெம்பரேச்சரும் மாறவே மாறாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The function of the hole in the stopper is that when the bottle is filled and the stopper is inserted, the excess liquid rises through the, risesனா மேலே ஏறுதுன்னு அர்த்தம், through the hole and runs down outside the bottle, பாட்டிலை விட்டு வெளியில் வருது. அப்போ இந்த வேலை அந்த பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா will always contain the same volume, தான் இருக்கும். வாட் எவர் த லிக்விட் இஸ் ஃபில்டு, எந்த லிக்விட் அதை ஃபில் பண்ணாலும் வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கும். ப்ரொவைடட் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அந்த டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். தஸ் த டென்சிட்டி, அப்போ இங்கேயும் கூட கொடுத்துருக்காங்க ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்னென்ன, த டென்சிட்டி ஆஃப் அ கிவன் வால்யூம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ரெஃபரன்ஸ்டு சப்ஸ்டன்ஸ். Density of a given volume of a substance to the density of a equal volume of reference substance is called relative density or specific gravity. So the density of a given volume of a substance to the density of equal volume of reference substance is called relative density or specific gravity of the given substance. If the reference substance is water, then the term specific gravity is used. Water இருந்துச்சுன்னா specific gravity யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததுப்பா floating and sinking. floatingனா என்னது, மிதக்கிறது. sinkingனா மூழ்கிறது. So whether an object will sink or float in a liquid is determined by the density of the object. So அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டியை பொறுத்து அந்த பொருள் வந்து மூழ்குதா மிதக்குதா அப்படிங்கிறத இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கம்பேர்ட் டு த டென்சிட்டி ஆஃப் த liquid. If the density of a substance is less than the density of water, இப்போ whether an object will sink or float in a liquid is determined by the density of the object. Density, ஒரு பொருள் மிதக்குதா மூழ்குதா அப்படிங்கிறது அந்த பொருளோட அடர்த்தியை வச்சு நம்மளால் சொல்ல முடியும்.
compared to the density of liquid. வாட்டரோட டென்சிட்டியை பொறுத்து if the density of substance is less than the density of, so the density of the liquid, it will float. For example, a piece of wood which is less dense than water. அதாவது வாட்டரோட டென்சிட்டியை விட அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஆன் இட் எனி சப்ஸ்டன்ஸ் ஹாவ் மோர் டென்சிட்டி தேன் வாட்டர். வாட்டரை விட அதிகமான டென்சிட்டி உள்ள ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, ஸோ wood which is less dense than water will float on it. Any substance having more density than water, for example a stone, it will sink. சிங்க்னா மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டுமா அப்போ ஃப்ளோட் சிங்க்னா புரிஞ்சுதுங்களா? அதாவது வாட்டரோட டென்சிட்டியை விட அந்த பொருளோட டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது மிதக்கும். அது வாட்டரோட டென்சிட்டியை விட அந்த பொருளோட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது மூழ்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் 5 இதோட முடிச்சுக்கலாமா? யூ ஹாவ் a block of mystery material. மிஸ்ட்ரினா ஒரு ஒரு பிளாக், மர்மமான பொருளால் ஆன ஒரு பிளாக் எடுத்துக்கிறாங்க. அதோட லென்த் லாங் வந்து 12 சென்டிமீட்டர், தென் வைடு அதாவது பிரெத்து வந்து 11 சென்டிமீட்டர், அடுத்தது அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். அப்போ இட்ஸ் மாஸ் இஸ் 1155 கிராம்ஸ். என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, வாட் இஸ் இட்ஸ் டென்சிட்டி. ஸோ யூ ஹாவ் அ பிளாக் ஆஃப் மிஸ்ட்ரினா மர்மமான பொருள்னு அர்த்தம். 12 சென்டிமீட்டர் லாங், 11 சென்டிமீட்டர் வைட் அண்ட் 3.5 சென்டிமீட்டர் திக். இட்ஸ் மாஸ் இஸ் 1155 கிராம்ஸ். அதோட மாஸ் வந்து 1155 கிராம்ஸ். அப்போ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் இட்ஸ் டென்சிட்டி, வில் இட் ஃப்ளோட் இன் அ டேங்க் ஆஃப் வாட்டர் ஆர் சிங்க். அந்த பொருள் வந்துட்டு மூழ்குமா இல்லை மிதக்குமா, டேங்க் ஆஃப் வாட்டரில் மூழ்குமா இல்லை மிதக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா ஆல்ரெடி, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் த மிஸ்ட்ரி மெட்டீரியல் என்னது 1155 டிவைடட் பை அதோட லாங்கு, அதோட வித்து, அதோட ஏரியா. தட் மீன்ஸ் லாங்கு, அதோட வித்து, அதோட பிரெத் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 11 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா வி கெட் ஆன்சர் டு 462. 1155 டிவைடட் பை 462 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் த ஆன்சர் இஸ் 2.5 கிராம் பர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கியூப், இல்லைன்னா கிராம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் கியூப் அப்படின்னு போடுறாங்க. அப்போ 2.5 கிராம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஏன்னா நமக்கு வந்துட்டு வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம், 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஆனால் அந்த மிஸ்ட்ரி பிளாக்கோட லெவல் எவ்வளோ 2.5 கிராம். அப்போ என்ன ஆகும், அந்த பொருள் மூழ்குமா மிதக்குமா, இட் வில் சிங்க். ஸோ த மிஸ்ட்ரி மெட்டீரியல் இஸ் டென்சர் தேன் த வாட்டர். வாட்டரை விட அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இட் sinks. So thank you children.